ரமேஷ் ஐயா ஆரம்பிச்சுக்கோங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இன்னைக்கு சித்த வேதம் 18வது அத்தியாயத்துல பார்க்கலாம். பொதுவாக உலகத்துல பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று 4 வர்ணங்களாக ஜாதிகளை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். பொதுவா இந்த மாதிரி உலகத்துல இருக்குதுன்னு சொல்லி வராங்களே, இதனுடைய என்ன உண்மைத்தன்மை அதை தெரிய வேண்டும் அப்படின்ற முறையில சீடன் கேட்கிறாரு. அப்ப பிராமணர்கள் என்பவர்கள் சத்திரியர், வைசியர், சூத்திரர் இவங்களாம் இப்படி எல்லாம் சொல்றாங்களா, அவங்களாம் யார் யார் அப்படின்னு கேட்க சொல்ல பாத்தீங்கன்னா, உலகத்துல நம்பூதிரிகள், எம்பிராத்திகள், அது மாதிரி பட்டர்கள், அது மாதிரி நம்பூதிரிமார்கள், மலையாள பிராமணர்கள், எம்பிராமணர்கள், பட்டன்மார்கள், கர்நாடக பிராமணர்கள் என்றும் இந்த மாதிரி பிராமணர்கள்ல பல பேர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி சத்திரியர்கள் என்பது பாத்தீங்கன்னா, பூர்வ காலத்துல அந்த காலத்துல ராஜ்ய பரிபாலனம் செய்பவர்கள். அத சூரிய வம்சம், சந்திர வம்சம், இந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அடுத்தது பாத்தீங்கன்னா வைசியர்கள் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, வியாபாரம் செய்பவர்கள். அதாவது சேடுமார்கள், கன்னட ராஜ்யத்துல சேடுமார்கள் சொல்றதும், தமிழ் தேசத்துல செட்டிமார்கள் சொல்லி வருவர்களும் அப்படின்னு சொல்ற வியாபாரிகளை. சூத்திரர் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மீதி உள்ளவர்கள்லாம் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பிராமணர் என்பதை தொட்டு காமிக்க முடியுமா? முடியன்றார் சீடர். யாரைன்னா இந்த நம்பூதிரி அவங்கள முதலியெல்லாம் தொட்டு காமிக்க முடியுன்றது. அப்ப அவர்களை பிராமணர்கள் என்று எப்படி தீர்மானித்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பூணூல் அணிவதால பிராமணர்கள் என்று சொல்றாருங்க. அப்ப ஆனா குரு அதுக்கு சொல்றதுக்கு ஆச்சாரி, கோமுட்டி, செட்டி, வன்னியர், சேனியர், சாலியர், கொங்குனி இந்த மாதிரி சொல்றவங்க கூட பூணூர் அணிந்துட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பிராமணர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப பிராமணர்கள் அப்படின்றவர் யாருன்னா, அவருடைய தொழிலை வைத்து சொல்றாங்க. வேதம் ஓதுதல், கஷேத்திரங்கள்ல பூஜை முதலியவை செய்கிறவர்கள் தான் பிராமணர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப சத்திரியருடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, துஷ்ட நிகிரகம் செய்து சிஸ்டர்களை பரிபாலம் செய்வது. அப்ப கெட்டவர்கள்லாம் அழிச்சிட்டு நல்லவர்களை காப்பாற்றுவது, நாட்டை காப்பாற்றுறதுக்கோசம் அவர்கள் செய்கின்ற செயல்கள். அப்ப வைசியருடைய தொழில் யாருன்னா, கோரட்சை அதாவது பசுவை காப்பாற்றுதல், கிருஷி அதாவது வேளாண்மை செய்தல், வாணிபம் செய்தல், வியாபாரம் செய்தல் சொல்ல. அப்ப சூத்திரர்கள் என்பவர் யார் பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுக்கு பாத சேவை செய்வர்களை தான் சூத்திரர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நீ சொல்றன்னா, ஒரு 4ஆம் வர்ணத்தினர் என்று சொல்லக்கூடிய அபிமானித்து ஒருவர்கிட்ட அவரை சுத்தமாக்கி அவரை குளிக்க வச்சு அவளுக்கு வேத வியாபாரம் சொல்லி கொடுத்து, அந்த பூஜை கிரபங்களை அவருக்கு முறையாக சொல்லி கொடுத்து, ஒரு பூணூலும் தரிக்க வைத்து பிராமணர்கள் என்று சொல்லி வருகின்ற ஒரு கூட்டத்துல நிறுத்தினா அவர்களை பிராமணரான்னு நீங்க சொல்ல முடியுமான்னா ஏத்துப்பீங்களா அப்படின்னா, நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சீடன் சொல்றாரு. இது என்ன காரணம்? அவர் 4ஆம் வர்ணத்தினர் அதாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா தானே சொல்ற. உனக்கு ஏற்கனவே தெரியாத அந்த மாதிரி பறையன் என்று சொல்பவரை இந்த மாதிரி அவருக்கு வித்தியாசம் செய்து அவருக்கு பூணூல் அணிவித்து அவரை யாருன்னே தெரியாது, ஆனா அவர் பிராமணர் கூட்டல விட்டுட்டேன்னா அவரை பிராமணர் உன்னால அறிய முடியுமான்னா அது முடியாது. அப்ப என்ன காரணம்? அப்ப உண்மையில பிராமணர் என்ற ஒரு ஜாதி உண்டன்னா அவரை தனியா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததா? இல்ல. எப்போ உன்னுடைய ஜீவசக்தியான வாயு தூங்கும் போது கூட இந்த மாதிரி ஜாதிகள் என்பது கிடையாது. எப்போ இந்த உலகம் என்ற அவஸ்தையில இந்த உன்னுடைய ஜீவசக்தியான வாயு அவருடைய வெளிப்படுதோ அப்பதானே இந்த 4 வர்ணங்கள் என்பது இயல்பாவே உண்டாகுது. அப்ப பிறகத்துக்கு முன்னாடியும் கிடையாது.
அதே சமயம் நைட்டு தூங்கும் போதும் கிடையாது. எப்போ அந்த மனம் என்று வெளியில வியாபிக்குதோ அப்பதானே இந்த ஜாதிகள் என்ற அவஸ்தை நமக்குள்ள அது உருவாகுது. உண்மையில பாத்தீங்கன்னா அந்த ஜாதிகள் என்பதே சரிது. அது மனதின் அது பின்னப்பட்டு எப்பயுமே இந்த மாயை எப்பயுமே எதையுமே பல வகையாக அது பிரித்து காட்டக்கூடிய தன்மை தான் அந்த மாயினுடைய இயல்பு. இதை பத்தி தான் 6ஆம் அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்திட்டார். அது ஜீவன் என்பது எல்லாமே ஒண்ணுதான். அது அதனுடைய உடல்கள் தான் வேற வேற இருக்கிறது, தோற்றமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஜாதிகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும்ன்ற முறையில் தான் இனிமேலும் இதை தான் தெளிவுபடுத்துறாரு. அது அப்ப பிராமணர்களை ஒரு கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய தொட்டா குளிக்கணுமா? ஆமா குளிக்கணும்னு. அப்போ பிராமணரை ஒரு வைசியரோ இல்ல ஒரு சத்திரியரோ தொட்டா குளிக்கணுமா? அதெல்லாம் குளிக்க கூடாது அப்படின்னாங்க. அப்போ 4ஆம் வர்ணத்தினர் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் தெரியுது தூரத்துல பார்த்தா கூட பிராமணர்கள் என்பது குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப ஏன் அந்த மாதிரி நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது? இப்படி பார்த்தோன்னா அந்த வேதங்கள் இதிகாசம் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை சரியா புரிந்து கொள்ளவில்லை. அதாலதான் இந்த மாதிரி வர்ணங்கள் என்ற முறையில பலவிதமான ஜாதிகளுடைய அந்த விளைவுகள் என்பது அது மனிதருக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. எப்பயுமே இந்த உலகம் என்பது எப்பயுமே அந்த உண்மைத்தன்மைக்கு நேர் விரோதமாகத்தான் இருக்கும் அது. ஆனா உண்மையில அந்த ஜாதின்ற விஷயத்த தள்ளி நிறுத்தணும் தான் ஞானபிதா சொல்றாரு. ஆனா அது நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் 4 வர்ணங்கள் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா அது உண்மையிலிருந்தே தான் அது உண்டாச்சது. அது எதுன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இத பத்தியே பொதுவா ஞானபிதா 9ஆவது அத்தியாயத்துல பிரம்மானுடைய அந்த சிருஷ்டி எப்படி நடைபெறுகிறது என்ற மாதிரி 4 முகங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் பத்தி தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப அதனுடைய வேறொரு பரிணாமங்கள் அதாவது வர்ணங்களாக ஜாதியாக வந்திருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த அப்ப மனம் என்பது பிராமணரும், சித்தம் என்பது அது வெளிப்படுதல். அந்த உள்ள வெளியில ஜீவசக்தியானவாய் அது வெளிப்படும் போதுதான் அந்த அந்த ஆளுமை திறன். அததான் இந்த இடத்துல சித்தம் என்பது பிரகாசிக்கிறது. அதுதான் சத்திரியன் சொல்றது. புத்தி என்பது வைசியன், அகங்காரன் என்றது சூத்திரன். இது எந்த விதம்னா பிராமணன் என்பவன் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் செய்கின்றவன். அதாவது எது நித்தியமான வஸ்து, எது நித்தியம் இல்லாதது இதை அறிஞ்சு நித்தியமான வஸ்துவோட அது ஐக்கியப்படுவதற்கான அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி அதோடு அது பயணிக்கின்றவர் தான் இந்த பிராமணன். இதை பத்தி தான் பாத்தீங்கன்னா 12ஆவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நித்தியா அனித்திய வஸ்து தெரிந்து கொள்ளும் போது தான் அவர் பிராமணராகின்றார். அவராகும் வைதிகன். அதாவது வேதத்தினுடைய அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிராமணர் தான். அந்த பிராமணரை தவிர மற்றவருக்கு வேதத்துல அதிகாரம் அல்ல. அப்போ வேதம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அறிவு. அப்ப அறிவினுடைய அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா மனம் தான் அது. அப்ப மனம் இல்லை என்றால் யாதொரு அறிவுமே கிடையாது. இதனால் தான் வேதத்தினுடைய அதிகாரியஸ்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர் என்று சொல்லறதுக்கான காரணம் அதுதான். அப்ப உலகத்துல பிராமணர்களை காட்டிலும் கீர்த்தி சத்திரியனுக்கு இருக்கிறது. அந்த சத்திரன் எதுன்னா அந்த சித்தமா இருக்கின்ற அந்த பிரகாசமாகும். அந்த மனமானது அது வெளிப்படுதல். அதுதான் உள்ள வெளியில பட்டதுன்னா அதுதான் வெளியில அது பிரகாசிக்கிறது. அதுதான் வைசியன்னு சொல்லிட்டு அதை சொல்றது அது. அப்போ சத்தினுடைய தொழில் எதுன்னா துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்கிறதுன்னு. அப்ப துஷ்டன் என்று சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கின்ற அந்த ராக துவேஷாதி இந்த மாதிரி துர்விசாரங்கள் நமக்குள்ள ஏன் ஏற்படுது? இதுதான் அஷ்டாங்க யோகத்திலையும் ஞானபிதா சொல்லி இருக்கிறாரு. இது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், டம்பம், பொறாமை இதை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இதனால்தான் நமக்கு ராக துவேஷம் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் அழிக்கணும். அத முதலான துர்விசாரங்களையும் இதெல்லாம் அழிச்சிட்டு அந்த மனதை ஒரு ஆழமான ஒரு அமைதிக்கு அடங்கிய மனமாக அது கொண்டு போகணும். அப்ப ராக துவேஷாதி முதலிய துர்விசாரங்களுக்கும் அதாவது சிஸ்டம் என்பது மனமாக அந்த மனதிற்கு இந்த மற்ற துர்விசாரங்களை கொண்டு வேதமாய் இருக்கின்ற அந்த அறிவுக்கு தடை வருகிறது. எப்ப இந்த
துர்விசாரங்கள் என்பது நமக்குள்ள இருக்கிறதோ, அறிவாகி அந்த ஜீவசக்தியான வாயு என்று நமக்குள்ள அது நிலை நிற்காமல் அது வெளியில வியாபிக்கக்கூடிய அந்த தன்மையை அது பெறுகிறது. அப்ப அது எப்பதான் அது வெளியில வியாபிக்கிறோம். இப்ப வெளிமூச்சு என்பது இயல்பாவே இருக்கதான் செய்யும். உள்வெளி மூச்சு என்பது. அப்ப அந்த துர்விசாரங்களை எப்ப நம்ம நசிக்க செய்யணும், அதுதான் சத்துருனுடைய தொழில் அது. அப்போ சிஸ்டன் என்பது மனம். அந்த மனதிற்கு இந்த துர்விசாரங்களை கொண்டு வேதமா இருக்கின்ற அறிவுக்கு தடைகள் வருகிறது. அந்த தடைகளை சத்திரியனா இருக்கின்ற அந்த பிரகாசத்தால வெட்டி நசிப்பிக்கணும். அப்ப மனதுக்கு அறிவை நிறுத்துவதன் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதுதான் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா வைசியன் அதுல கோரக்ஷை, கிருஷி, வணிபம் முதலிய தொழில் தான் வைசியனுடைய தொழில். அது எதுனா புத்தி தான். அது புத்தி தான் அந்த தொழிலை செய்யறது அது. அப்ப அந்த அப்ப எதுன்னு இப்ப கோ என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சப்தம். அந்த சப்தத்தை ரட்சிக்க வேண்டியது புத்தியாகும். அப்போ கிருஷி அப்ப சப்தம் தான் நமக்குள்ள பாத்தீங்கன்னா எப்ப நமக்குள்ள அந்த சப்தம் என்பது இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அப்ப ஜீவசக்தியான வாயு அந்த சலனம் என்கின்ற ஒரு நிலையை தவிர்க்க முடியாதது. அப்ப அந்த சப்தம் நமக்குள் எப்போ ஒடுங்குகிறதோ ரூபம் எப்ப நமக்குள் ஒடுங்குகிறதோ அப்போதுதான் நமக்குள் அது ஞானம் என்பதை இயல்பாவே அது சித்திக்காந்தது. அப்போ அப்ப அந்த சத்தத்தை ரட்சிக்க வேண்டியது அது பொறுப்பு அதுதான் வைசியனுடைய பொறுப்புன்றது. அதுதான் புத்தியினுடைய பொறுப்பு அதுதான் அது. அப்ப கிருஷி என்பது வணிபம் முதலியான புத்தியுடன் செய்கின்ற முடிவாகும். அப்ப அது இல்லாம உலகத்துல புத்தி இல்லாதவன் ஒரு பேச்சு பேசுவதற்கு கூட புத்தி இல்லை என்று சொல்லி வருகிறது. அது கூட புத்தி இல்லாததுனால அவனுக்கு பேச்சினுடைய திறமை கூட அவனுக்கு இயல்பாவே இருக்காதது. ஆனா கோவினை ரட்சிக்க ஆகையால் புத்தியா இருக்கின்ற வைசியன் கோவினை ரட்சிக்க வேண்டும். அது எப்படின்னா தன்னிலிருந்து உண்டாகின்ற அந்த சத்தத்தை தன்னில் தானே நிலைநிறுத்த வேண்டும். எப்போது தன்னுடைய சத்தத்தை நசிக்காமல் தன்னில் தானே அதை நிலைநிறுத்துகிறோமோ அப்பதான் கிருஷி ஆகிறது. அதுதான் வாணிகம். அதான் பார்த்தீங்கன்னா கிருஷி என்பது சிரசில் அந்த சுழுமுனையில் தன்னுடைய சக்தி அடங்குகிறதாகும். ஆனா பொதுவா கிருஷி என்பது உலகத்துல பயிர் தொழில்ன்றாது. அது கிடையாது. உண்மையான கிருஷி என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சிரசில் சுழுமுனையில தன்னுடைய சக்தியை அடக்குகிறது தான் கிருஷின்னு சொல்லுது. அப்போ சப்தம் தண்ணிலேயே அந்த டைம் தான் லயிக்குது. அப்ப அதுதான் கிருஷின்னு சொல்லுது. கிருஷி செய்து வருகின்ற அந்த சக்தியை கொண்டுதான் தன்னில் தானே வியாபிக்க செய்வதாக அதுதான் வியாபாரம். இந்த மாதிரி செய்து பக்ஷண சாதனை அதாவது ஊன் பொருட்கள் பிராமணுக்கு கொடுக்க வேண்டியது வைசியனுடைய தொழிலாகும். அப்ப நம்ம பக்ஷண பதார்த்தங்கள் அதாவது உணவுப் பொருட்கள் கிடைக்கல விட்டனால் பிராமணன் நசித்து போகிறது. இது சொல்லிய விதத்துல சக்தியை தன்னிற்குள்ள அடக்கிறது தான். அப்ப வியாபிக்க செய்வதால மனம் அது விசாராதிகளால அது வெளியில போய் நசித்து போவதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த வைசியனுடைய தொழில் பாத்தீங்கன்னா அப்ப அந்த சத்தத்தை தமக்குள்ள அது ரட்சிக்க வேண்டும். அதை அது உற்பத்தியான இடத்திலே நிலைநிறுத்த வேண்டும். அப்படி நிலைநிறுத்தும் போதுன்னா அந்த 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 டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மனம் விசாராதிகளாகி வெளியில உள்ள போய் நசிக்காம அந்த டைம் தான் இருக்கிறது. அப்பதான் அது பிராமணன் என்கின்ற அந்த மனதுக்கு நாசம் இல்லாம தன்னில் தானே லயிக்கக்கூடிய நிலையை அப்பதான் பெற முடியும். அதுதான் அந்த புத்தி அதாவது வைசியனுடைய தொழில். அப்ப சூத்திரன் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்கின்ற அகங்காரத்தை தான் இந்த இடத்துல சூத்திரன் சொல்றது. அப்ப நான் என்கின்ற அகங்காரத்துக்கு தான் அநேகமான ஜாதிகள் என்பது இருக்கிறது. அப்ப ஜாதிகள் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா பலவிதமான அந்த விசாரங்கள் அதாவது பாத்தீங்கன்னா நான் தான் ஸ்தானி மானி நான் தான் பண்டிதன் மற்றவர்கள்லாம் சண்டாளன்கள் மூடர்கள் பறையன் அப்படின்னு சொல்ற மாதிரி பலவிதமான நமக்குள் ஓடுகின்ற அந்த எண்ணங்கள் அதாவது திருடுவது பொய் சொல்லுவது சதி செய்வது விபசரிப்பது அந்த மாதிரி துர்விருத்திகள் இந்த கெட்ட தொழில்கள் தான் பலவிதமான ஜாதிகள் என்பது சொல்றது. இததான் தள்ளி நிறுத்த வேண்டும் என்பது சொல்றது. அததான் பிராமணன் என்பது தொடக்கூடாது இதெல்லாம் தள்ளி நிறுத்தணும் கொஞ்சம் தொலைவிலே தூரம் நிறுத்தணும்னு சொல்றதுக்கு இததான் சொல்றது. ஆனா உண்மையில சூத்திரனை தீண்டக்கூடாது என்பதுன்னு இந்த மாதிரி துர்விசாரங்களை தான் நம்ம தீண்டக்கூடாது என்பது அதுதான் சொன்னது. ஆனா உலகத்துல
இததான் ஜாதி என்ற முறையில தவறாக புரிந்து கொண்டு, 4ஆம் வர்ணத்த தொட்டா குளிக்கணும், அவர்கள தீண்டக்கூடாது, தொடக்கூடாது, குறிப்பிட்ட தொலைவுல பார்த்தாலே குளிக்கணும் அப்படின்ற மாரி தவறான புரிதல் காரணமாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா, இந்த 4 வர்ணத்துல அப்ப முதல்ல இந்த நான் தான் பிராமணன். எனக்கு தான் வேத, சாஸ்திர, புராணம் இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். நான் மட்டுமே அதுக்கு படிக்கிறதுக்கான அதிகாரம் உள்ளவன். மற்றவர் யாரும் படிக்கக்கூடாது. மற்றவர்கள்லாம் சூத்தினர்கள், சண்டாளர்கள், அசுத்தர்கள் இந்த மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறதெல்லாம் உண்மையிலே இது அகங்காரத்தினுடைய விளைவு தான் அது. இந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். இந்த மாதிரி நினைச்சிட்டு களவு, கொள்ளை, விபச்சாரம் இந்த மாதிரி சண்டாள தொழிலை செய்வர்கள்லாம் உண்மையான சண்டாளர்கள். அவர்கள்லாம் பிராமணர்கள் என்பது கிடையாது. பிராமணர் என்பவர் தன்னிலேயே சலித்து வெளி உள்ள வியாபித்திருக்கிற அந்த மனதை தானாய் அது நித்தியமா இருக்கிற அந்த தண்ணில் தானே லயிக்க செய்வது. அப்ப தன்மயமாகிற நிலைதான் உண்மையான அந்த பிராமணர் சொல்றது அது. மற்றபடி நான் தான் ஸ்தானி மானி, நான் தான் எல்லாமே எனக்கு தெரியுன்றவங்களாம் சண்டாளர்கள் அப்படின்ற மாதிரிதான் ஞானபிதா சொல்றது. அடுத்து சத்திரியன் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது துஷ்டர்களை நிகிரக செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கியால வாளினாலும் பல விதத்திலையும் ஒருவரை கொலை செய்வர்கள் உண்மையான சத்திரிகள் என்பது கிடையாது. அப்படி செய்வர்கள்லாம் நான் என்னும் இந்த அகங்காரத்தினுடைய துர்விருத்தி காரணமாக கெட்ட தொழில் செய்கின்றவர்கள். அவர்களும் இந்த இடத்துல செண்டாளர்கள் தான் ஆகிறார்கள். அப்ப சத்திரியன் என்பது எது என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அந்த ஜீவனை தன்னில அந்த பிரகாசிக்க செய்து ராக துவேஷங்களாக இருக்கின்ற அந்த சத்துருக்களை அதை நசிப்பித்து தன்னுடைய மனதிற்கு எந்த ஒரு அசைவுமே இல்லாம, அதாவது சலனம் இல்லாமல் சிறப்படுத்துகிறது தான் சத்திரனுடைய தொழில். அதாவது நிறுத்த செய்யறது தான் சத்திரனுடைய தொழில் அது. அப்ப வைசியர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோரக்ஷை, கிருஷி, வணிபம் என்று நினைத்து பசு, எருமை இவற்றுடைய கயிற்றுல முடிச்சு போட்டு கட்டி அதுங்களை கஷ்டப்படுத்தி அதனுடைய பிரசவித்து உண்டாத கன்றுகளை வேறுபடுத்தி அதை கட்டியும் அந்த கன்று குட்டிகளுக்கான பாலை கறந்தெடுப்பதும் அதுக்கு தெரியானபடி முறைப்படி அதுக்கு பால் கொடுக்காத இவர்களா அந்த பாலை கறந்து எடுத்துக்கிறதும் அதை விற்கிறதும் பசுவினுடைய காளைகளையும் அது எருமைங்களை அந்த போத்து என்கின்ற அந்த மேல பாத்தீங்கன்னா எருமை மட்டும் அதை பிடித்து கழுத்துல நுகம் வைத்து, அதாவது ஒரு கொம்பு மாதிரி வச்சு அதை கட்டி அந்த அந்த கலப்பை கட்டி அதை இழுக்க செய்யறதும் அதுதான் வியாபாரம் என்று கருதி பலவிதமான அந்த சரக்குகளை சேகரித்து எடையிலையும் அளவிலையும் மோசம் செய்கிறது, அதிக லாபம் எடுத்து வியாபாரம் செய்வது. இதை செய்வர்கள்லாம் உண்மையான வைசியர்கள் என்பது கிடையாது. இந்த மாதிரி செய்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் எனும் அகங்காரத்தால துர்விருத்தியால செய்யறதால இந்த மாதிரி செய்வர்களும் சண்டாளர்கள் தான். வைசியர் என்பது உண்மையில யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேச்சா இருக்கிற அந்த சத்தத்தை தனக்குள்ள அடக்கி கிருஷி செய்து அப்ப முன் சொன்ன விதத்தில் செய்கின்ற அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயுவை விரயமாக்காமல் தனக்குள்ளேயே அது நிலைநிறுத்துவது. அது சப்த ரூபமாக அது விரயமாகாமல் அப்படியே அந்த வாயுவை வாயுவாகவே தனக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துவது. இதுதான் வைசியனுடைய தொழில் என்பது. அதே சமயம் பாத்தீங்கன்னா சூத்திரர் என்பவர் அவர் பிராமணருக்கு மற்றும் அபிமானித்தவர்களுக்கு அடிமை தொழில்களை செய்கிறது, அப்புறம் பாத சேவை செய்வதும் பல ஜீவ இம்சைகளும் செய்து மதுபானம் முதலிய கெட்ட தொழில் செய்து நடக்கிறவர்களும் சூத்திரர்கள் கிடையாது. அவர்களும் பார்த்தீங்கன்னா அகங்கார வித்தியால செய்கிறதால அவர்களும் பார்த்தீங்கன்னா சண்டாளர்கள் தான் அவர்கள். அப்ப சூத்திரன் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில அது தனது மனதினுடைய உற்பத்தி ஸ்தானம் ஆகிய அந்த புருவ மந்தியத்தை ஆசிரியர், அதாவது அதுக்கு சேவை செய்து அந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கான எத்தனம் செய்கிறவர் தான் சூத்திரர். இதற்குதான் பிராமணர்களுடைய பாத சேவைன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இதுதான் காரணம். இதனால பாத்தீங்கன்னா உண்மையில 4 வர்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றிலேயே தான் உற்பத்தியாகி அது ஒன்றிலேயே தான் அது அடங்குகிறது. அப்ப உண்மையில ஜாதி என்பது இல்லவே இல்லை. அப்ப இதன் மூலம் நமக்கு நல்லா புலப்படுது. உண்மையில பாத்தீங்கன்னா 4 ஜாதிகள் கிடையாதது. அந்த ஜாதிகள் எல்லாம் அவனவனுள்ள உண்டாகி அவனவனுள்ள அந்த குணமா இருக்கின்ற அந்த ஜீவன் தான் பாத்தீங்கன்னா அதுதான் கர்மமாகி
அதுதான் வாயு ஆகி அது வெளியில உள்ள அது வியாபிக்கும் போதுதான் அதிலிருந்து தான் இந்த 4 வர்ணங்கள் என்பது உண்டாவுது. அது தன்னில் தானே அதன் மூலமாக அது சிருஷ்டிக்கவும் செய்கிறது. அப்பதான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இந்த நிலைமைகள் என்பது அப்பதான் நமக்குள்ள அது உண்டாவுது. அப்ப இவைகள் இருந்து தான் எல்லா நிலைமைகளும் நமக்குள்ள அது உண்டாவுது. இது இல்லாம உலகத்துல பிராமணர்கள் என்றோ, சத்திரர்கள் என்றோ, வைசியன் என்றோ, சூத்திரன் என்றோ ஒரு சிருஷ்டியும் உண்மையில இந்த உலகத்துல கிடையாது. அப்போ எல்லா சிருஷ்டிகளும் தன்னுடைய சக்தி எப்ப அது வெளியில உள்ள அது வியாபித்த போதுதான் அதிலிருந்து தான் அது உண்டாகுது. அப்ப அந்த நிலைமையில நம்ம தன்னை அறியாம அந்த அகங்காரத்தில் அந்த விளைவாலதான் இந்த மாதிரி நிலைமைகள் தான் நமக்கு அந்த உண்டாகிறது. எப்போ நம்ம தன்னைத்தான் அறிகிறோமோ அப்ப மற்றொன்று என்பது கிடையாது. அப்போ வெளியில உள்ள நான் நீ அந்த பேதம் என்பது அந்த டைம்ல கிடையாது. அந்த டைம்ல தானாய் தன்மயமாக தேறுகிறோம். எப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில வியாபிக்கிற அந்த நிலைமையில இந்த மாதிரி பேதங்கள் என்பது அது இயல்பாவே அது உண்டாகிறது. அப்போ அப்போ இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரமான இந்த செயல்களை விட்டுட்டு தன்னுடைய சக்திய தனக்குள்ளேயே லயிக்க வேண்டும். அப்பதான் தன்னைத்தான் அறிய முடியும். அததான் ஞானப்பிதா இந்த அத்தியாயத்துல 4 வர்ணங்கள் என்பது கிடையாதது. அது நமக்குள் உண்டாகக்கூடிய ஜீவசக்தியான வாய்வு அது வெளியில வியாபிக்கும் போது அது மாயையினுடைய விருத்தி தான். அது தவிர உண்மையில அது கிடையாது என்பதுதான் இந்த அத்தியாயத்துல ஞானப்பிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 19வது அத்தியாயத்துல நாளைக்கு பயணிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சதுர் வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 வகையான நிலைமைகள் தான். அது ஜாதிகளாக இங்கே பிரித்து வச்சுருக்கிறோம். ஸோ நாம் எதனுடைய அடிப்படையில் இதை பிரிச்சுருக்கிறோம் அப்படின்னா, தொழில்களினுடைய அடிப்படையில் பிரிச்சுருக்கிறோம். ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வேதங்களை படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களை நம்ம பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்புறம் நாட்டை காக்கக்கூடியவங்க அவங்கள எல்லாத்தையுமே நாம் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, இவங்களெல்லாம் அந்த பசுவை போற்றி பாதுகாக்கிறவங்க, இவங்களெல்லாம் நம்ம வைசியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மீதி இருக்கக்கூடிய இந்த கூலி தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருமே நம்ம சூத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே நாம் தொழில்களை அடிப்படையாக வச்சு நாம் பிரித்து வச்சுருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க இந்த ஸ்ருதிகளில் எழுதும் போதே அதை தொழில்களை அடிப்படையாக சொல்லி பிரிக்க சொல்லலை. அவங்க இந்த 4 வகையான நிலைகளை பற்றி சொன்ன விஷயங்கிறது வேற, நாம் தவறாக புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் வேறையாக இருக்குது. ஏன்னா அந்த அனுபவம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம படித்த விஷயங்களை மட்டுமே நமக்கு தெரிஞ்ச அளவில் புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுனால தான். இப்போ பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பார்னா, பிராமண சத்திரிய வியாசாம் சூத்ரானாம் சா பரந்தப கர்மாணி பிரபபக்தானி ஸ்வபாபவ பர்வ வைக்குர்ணை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் இந்த நிலைகள் எல்லாமே இந்த கர்மத்தினால் உண்டாகக்கூடிய ஸ்வாபங்களை அடிப்படையாக வச்சு பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தமாக வருது. கர்மாணி பிரபபக்தானி ஸ்வாபவ அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்மங்களை அடிப்படையாக கொண்டு தான் இது பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வருது. அதே மனுஸ்மிருதியில் பார்த்திங்கன்னா, ஜென்மனா ஜாயதே சூத்திர கர்மனா விஜஜாயதே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கும். அப்போ பிறக்கும் போதே எல்லாரும் சூத்திரர்களாக இருக்கிறோம், கர்மத்தினால்தான் நாம் உயர்ந்த நிலை அடைகிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதில் வருது. அப்போ இங்கே கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 2 ஸ்லோகங்களிலும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கர்மம் அப்படிங்கிறது பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவங்க செயல் அப்படின்னு சொல்லி நாம் தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். கர்மம் அப்படின்னாலே அது ஒரு தொழில், அது ஒரு செயல் அப்படின்னு சொல்லி. ஆனால் சாமி 8ஆம் அத்தியாயத்தில் அதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார், கர்மம் என்பது தொழில் அல்ல, அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பொருள்
அது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி. இப்போ இதனுடைய அடிப்படையில் இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அது ஜீவசக்தியான வாயுவை கொண்டு தான், அதனால் உண்டாகக்கூடிய சுவாபங்களை கொண்டு தான் அங்கே பிரிவுங்கிறது இருக்குது அப்படின்னு வருது. மனுஸ்மிருதியிலையும் சொன்னபடி அவங்க பிறக்கும் போதே சூத்திரர்கள் தான், ஆனால் கர்மமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவே அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத நாம் இப்போது சரியாக புரிஞ்சுக்க முடியும். இது அந்த அனுபவங்கிறது அங்கே வந்தால் தான் இது சரியான ஒரு வழியில் நம்ம கொண்டு போக முடியும். அதை சாமி நல்லா அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த 4 வர்ணங்களுக்கான விளக்கங்களை இந்த 18ஆம் அத்தியாயத்தில் ஒரு நல்ல விதமாகவே கொடுத்துருக்கிறார். எப்படின்னா, இந்த 4 வர்ணங்களையும் நாம் உண்டாக்கி வச்சுக்கிட்டு இதில் பிராமணன் அப்படிங்கிறது உயர்ந்த வர்க்கமாகவும், சத்திரியன் அப்படிங்கிறது அதற்கு அடுத்தபடியாகவும், வைசியன்கிறது அதற்கு அடுத்தபடியாகவும், சூத்திரன் அப்படிங்கிறது தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியதாகவும் நாம் தொழில்களினுடைய அடிப்படையில் இப்படியெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறோம். அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஜாதி வேறுபாடுகளால் ஏற்பட்ட பிரிவினைகள்னால ஏற்பட்ட பிரச்சனைகள் அது காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இந்த மதமே வேண்டாம், இந்து மதமே வேண்டாம், நான் வேறு மதத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இஸ்லாமியத்துக்கோ இல்லை கிறிஸ்தவத்துக்கோ மாறுகிற அளவுக்கு கூட அந்த ஜாதி பிரச்சனையானது அங்கே இருந்திருக்குது. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதில் சரியான புரிதல் தன்மையில் இல்லாமல் இருந்திருக்கிறோங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். நாம் பிராமணன்னு சொல்லி இங்கே நாம் வர்ணிக்கக்கூடியவங்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க, அதாவது பூநூல் தரித்திருப்பாங்க, பூஜைக்கான நிலைமைகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வேத இதிகாச புராணங்களை நல்லா படித்து புரிஞ்சு வச்சுருப்பாங்க, மந்திர உச்சாரணங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, யாகங்கள் ஹோமங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்த உடனே என்ன சொல்லிடுறோம், இவங்கெல்லாம் பிராமணர்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நாம் வெளித்தோற்றத்தை கவனித்து பார்க்கறதுனால உடனே அதை கண்டுபிடிச்சி சொல்லிடுறோம். ஆனால் அவர் வேற ஒரு ஜாதின்னு சொல்லி நாம் அபிமானிக்கக்கூடிய இடத்துல இருந்து, ஒரு கீழ் ஜாதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பறையன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கீழ் ஜாதி அப்படின்னு நாம் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒருத்தருக்கு அதே மாதிரியே கெட்டப் போட்டு திருநீரெல்லாம் அணிய வச்சு அவருக்கு பூநூல் தரித்து இந்த ஸ்லோகங்களில் ஒரு 4-5 ஸ்லோகத்தை அவர் மனனம் செய்ய சொல்லி அவரையும் மந்திர உச்சாடனம் செய்யக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்தோன்னு சொன்னால் நாம் அவரை பிராமணன்னே நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன் அப்படின்னா, நாம் வெளித்தோற்றத்தை கவனித்து வெளியில் இருக்கக்கூடிய செயல்களை அடிப்படையாக வச்சு தான் இவர் பிராமணன் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். இந்த ஸ்டேஜில் ராஜா வேஷம் போடுறவரை கொண்டு அப்படியே அந்த மேக்கப்போட கொண்டு நிறுத்தினா அவரை ராஜானே நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா தோற்றத்துக்கு அவர் ராஜா மாதிரி தானே இருக்கிறாரு. அப்போ இந்த வெளித்தோற்றத்தை வச்சு வெளியில் இருக்கக்கூடிய செயல்களை வச்சு இங்கே எந்த ஒரு ஜாதி சார்ந்த விஷயங்களும் கிடையாது. அங்கே உண்மையாகவே அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவினால அந்த ஜாதி நிலைமைங்கிறது அங்கே உண்டாயிருக்கணும். எனக்கு தான் வேத சாஸ்திர புராணங்களெல்லாம் படிக்க முடியும், மற்றவங்க யாரும் படிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கெல்லாம் அதை படிக்கிறதுக்கான அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய சுயநலமான ஒரு விஷயம். அது என்னுடைய அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த சண்டாளத்தனத்தை அதிகப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் அங்கே வெளிப்படுது. அவன் தீண்டத்தகாதவன், அவனை தூரம் நிறுத்து அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த சண்டாளத்தலத்தினுடைய நிலைமையில தான் அது இருக்குது. அப்படி செய்கிறவங்கெல்லாம் எப்படி ஒரு பிராமணன்னு சொல்லி உயர்ந்த நிலைமையில் இருக்க வைக்க முடியும்? பிராமணன் அப்படின்னு சொன்னாலே அது வேதங்களுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர். வேதம் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அதிகாரி யார்? இந்த மனசா அப்படின்னா ஆமாம், மனசு தான். அதுதான் இந்த புலன்கள் வழியாக எல்லா விஷயத்தையும் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செஞ்சிட்ருக்குது. இந்த புலன்களோ இந்த உடம்போ இந்த அகங்காரமோ கிடையாது. இந்த அறிவுக்கு உத்தரவாதி அப்படிங்கிறது இந்த மனமாக இருக்கக்கூடியது தான். அந்த மனதிற்கு தான் அறிவுங்கிறது ஏற்படுது. அப்போ அந்த வேதமாக இருக்கக்கூடிய அறிவினுடைய அதிகாரஸ்தன் யார் அப்படின்னா அது மனம்தான். அந்த மனம்தான் இங்கே பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவருடைய வேலை என்ன? இங்கே எல்லாத்தையும் தூரம் நிறுத்துறது அவர் வேலையான்னு கேட்டால் இல்லை. அவருடைய வேலை நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்கிறது தான் அவருடைய வேலை. அது எப்படி அந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்கிறது அப்படின்னா, தன்னிலிருந்து வெளியில் சலித்து போகக்கூடிய சக்தியை அப்படி வியாபிக்க செய்யக்கூடிய தன்னுடைய சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் தானாக தன்மயமாக இருக்கிறதுக்காக வேண்டி, அந்த நிலைமையில் இருக்கிறதுக்காக வேண்டி
முயற்சி செய்கிற ஒரு நிலைமை தான் நித்தியா அனித்திய வஸ்து விவேகம்ங்கிறது. அப்போது அந்த தன்னை விட்டு வெளியில் போகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை கிடையாது. அப்போ நாம் யாராக இருப்போம் அப்படின்னா அறிவுள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா மாயை அப்படிங்கிறது என்ன? அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது இல்லாமல் ஆகும்போது மாயை ஆகிறது, அறியாமை ஆகிறதுங்கிறார். அப்போ அறியாமையாக இருக்கக்கூடிய ஒரு மனம் அது பிராமணனா அப்படின்னா இல்லை. அது அறிவுள்ள நிலைமைக்கு வந்தால்தான் பிராமணன். அப்போ அது எப்போ வரும் அப்படின்னா வெளியில் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய சக்தி எப்போ தன்னிலே லயிக்குதோ அடங்குதோ, அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில் போகாமல் தன்னிலே எப்போ அடங்குதோ அப்போ தான் அவருக்கு அறிவுங்கிறதே வருது. அந்த அறிவுள்ள நிலைமையில தான் அவரால் நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நித்திய அனித்திய வஸ்து விவேகம்ங்கிறது தன்னுடைய சக்தி தன்னிலே அடங்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தன்னில் லயிக்க செய்யக்கூடிய அந்த நிலைமை தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லக்கூடியது. அந்த ஒரு செயலை செய்யக்கூடியவர் தான் பிராமணன். அவருக்கு தான் வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்துப்படியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அனுபவத்துக்கு வந்துடும். இங்கே வெறுமனே காகிதத்தில் இருக்கக்கூடிய புஸ்தங்களை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாமே ஒரு அறிவு கிடையாது. இதெல்லாமே அந்த பிராமணனுக்கான எந்த ஒரு வழிவகையும் கிடையாது. அது அனுபவ ரீதியாக ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்கணும், தியரட்டிக்கல் நாலேஜாக அது இருக்கக்கூடாது. அப்படி அந்த பிராமணன் அப்படிங்கிறவர் தன்னுடைய சக்தியை வெளியில் போக விடாமல் தன்னிலே லைக்கு செய்கிறவர் யாரோ அவரே பிராமணன். அதனால தான் அது உயர்ந்த ஸ்தானமாக பார்க்கக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சத்திரியர்கள். நாம் கவனிக்கக்கூடிய சத்திரியர்கள் பாருங்கள், இப்போ வந்து ராஜாக்களுடைய காலம் மாதிரி இப்போது மக்களாட்சிகளுடைய காலம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்னவாக இருக்குது? மக்களை ரட்சிப்பது, மக்களை காப்பாற்றுவது தான் அவருடைய வேலையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுலேயும் இது என்னுடைய நாடு, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு சுயநலத்தோடு தான் இங்கே செயல்பட வேண்டியதாக இருக்குது. இன்னொருத்தன் அந்நியன், அவன் இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவன் இந்த நாட்டை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது, நாம் அந்த நாட்டை பிடிக்கணும், அவனோட போரிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, இதெல்லாமே ஒரு சண்டாளத்தனம். அவரவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த துர்குணங்களினுடைய அந்த அதிகப்படியான ஒரு நிலைமை தானே தவிர அது உண்மையான சத்திரியருக்கான ஒரு நிலைமையே கிடையாது. சத்திரியன் அப்படின்னு சொன்னால் அவர் சத்துருக்களை துஷ்ட நிக்கிரகம் செய்து சிஸ்டர்களை அவங்க பரணிக்கணும், காப்பாற்றணும், சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கே சத்துருக்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்முடைய பக்கத்து நாட்டில் இருக்கிறவரோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோ, எதிர் வீட்டில் இருக்கிறவரோ கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்முடைய பிரதிபலிப்பு தான். அவரவருக்கு சத்துருக்கள் அப்படிங்கிறது யாராக இருக்குதுன்னா அவரவர்களுக்குள்ளார உண்டாகக்கூடிய துர்குணங்களாக இருக்கக்கூடிய ராகத்வேஷமாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான். அந்த சத்துருவாக இருக்கக்கூடிய அந்த குணங்களை வேரோட அறுக்கிறவர் யாரோ அவர் தான் அந்த சத்திரிய தன்மையில் இருக்கக்கூடியவர். தன்னுடைய ராகத்வேஷத்தை நசிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர். அப்படி அது யாரை அங்கே சிஷ்ட பரிபாலனம் செய்யணும் அப்படின்னா மனதை அந்த துர்குணத்திலிருந்து காப்பாற்றணும். அந்த ராகத்வேஷம் வந்துருச்சுன்னு சொன்னால் மனமானது அந்த உயர்ந்த நிலைக்கு போகாது. அது இங்கே இருக்கக்கூடிய பந்தங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்கள்லாம் அந்த மனம் ஈடுபடாமல் அந்த துர்குணங்களை அழித்து அந்த மனதை அந்த துர்குணங்களோடு சேர விடாமல் தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் அந்த சத்திரியர்களுடைய நிலைமை. அது சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பிரகாசம் செய்யக்கூடிய ஒரு வேலை அது. அப்போ அதுதான் இங்கே சத்திரியனாக இருக்குதே தவிர நாம் வெளியில் பார்க்கக்கூடிய ராஜாக்கள் சத்திரியர்கள் அல்ல. அவங்க எல்லாருமே இந்த கெட்ட தொழில் செய்யக்கூடிய சண்டாள தொழில் செய்யக்கூடியவங்களாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வைசியர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கோரக்ஸை அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷி வாணிபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களை செய்கிறவங்க. கோரக்ஸை அப்படின்னா நம்ம இதில் அப்படின்னா பசு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ரக்ஸை அப்படின்னா ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பசுவை காப்பாற்றுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துடுறதுனால பசுக்களை யாரையாலெல்லாம் பேணி பாதுகாத்து அதைய வளர்த்தி அதிலிருந்து வரக்கூடிய பால்களை கறந்து வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வைசியர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நாம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அவங்கெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி, தனக்கு தனம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி விலையிலையும் அளவுலேயும் மோசம் செய்கிற அளவுக்கு கூட அவங்க துணிஞ்சிடுறாங்க.
அந்த மாதிரியான வியாபாரங்கள் அப்படின்னு செய்கிறவங்க வந்து உண்மையாகவே ஒரு கெட்ட தொழில் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான். வெளியில் இருக்கக்கூடிய வியாபாரத்தினுடைய அடிப்படையே அதனுடைய சாராம்சத்தில் தான் இருக்குது. இப்போ நாம் ஒரு ரேட்டில் வாங்கி இன்னொரு ரேட்டில் விற்க போகிறோம். அப்போ அதிலிருந்து கொஞ்சம் விலையை கூட்டி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் இங்கே இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறவங்க வைசியர்கள் கிடையாது. கோ ரக்ஷை அப்படின்னா, கோ அப்படின்னா சப்தம்னு அர்த்தம். அந்த சப்தத்தை ரசிப்பது யாரோ அவர் தான் வைசியர். கிருஷி அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயங்களை செய்கிறவர் கிடையாது. மாடுகளை பிடிச்சிட்டு வந்து அதை ஏற்கலப்பையை அது மேலே பூட்டி அதை வேலை வாங்கி தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி இன்னொரு ஜீவிகளை இம்சிக்கிறது, இப்படியான ஒரு கொடுமைகளை செய்கிறவர் நிச்சயமாக வைசியர்னு சொல்ல முடியாது. அங்கே கிருஷி அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சக்தி தன்னிலே ஐக்கியமாகணும். வெளியில் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த சக்தியை தன்னிலே அவங்க நிலை பெற செய்யணும். பூர்வ மத்தியத்திலேயே அந்த சக்தி அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை தான் கிருஷி அப்படின்னு சொல்கிறது. அவர் வாணிபம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர் தனக்குள்ளாரே அந்த வாணிபத்தை நிலைநிறுத்தி ஆகணும். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தன்னுடைய வாணிபத்தை அவர் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவர் வைசியர் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. வைசியர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா புத்தி அப்படிங்கிறது தான் வைசியர். ஏன்னா நாம் பொதுவாக தொழில் செய்கிறதுக்கே என்ன உண்டாயிருக்கணும்னு சொல்கிறோம், என்ன நல்லா இருக்கணும், புத்தி வேணும். ஒருத்தர் நல்ல தொழில் செஞ்சானா பாரு அவன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான், அவன் அதிக லாபம் வச்சு எப்படி வளர்ந்து மேலே வந்துட்டான்னு சொல்கிறோம். பிஸ்னஸில் லாஸ் ஆகி போச்சுன்னா புத்தி கெட்டத்தனமாக ஒரு தொழிலை பண்ணிட்டான், அவனுக்கு புத்தியே கிடையாது, இப்படி நஷ்டமாயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நாம் எப்படி புத்தி உண்டாகணும்னு சொல்கிறோம். அதுபோல தான் இந்த சப்தத்தை தனக்குள்ளார நிலைநிறுத்துறதுக்கு அந்த புத்தி வேணும். தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே பரவ செய்யாமல், வெளியில் பரவ செய்யாமல் உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த புத்தியானது அங்கே உதவி செய்யணும். அப்படி ஒரு வேலையை யார் செய்கிறாரோ, பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தை தனக்குள்ளார நிலைநிறுத்துறதுக்கு ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு, அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி தான் அங்கே வைசியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சூத்திரர்களில் வந்து அநேக ஜாதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் தான் வந்து எல்லா கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதாக நாம் அபிமானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சிகரெட் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, மற்றவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, திருடுறது, இதுதான் அநேக ஜாதிகள்ங்கிறது. இங்கே ஒவ்வொரு செயல்கள் வந்து எவ்வளோ சண்டாளத்தனங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னா அது சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அதனால தான் அங்கே அநேக ஜாதிகள், அது எல்லாமே ஏகப்பட்ட துர்குணங்கள், செயல்கள் அங்கே நிறைய உண்டாயிருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த செயல்களை செய்யக்கூடிய அகங்காரம் அப்படிங்கிறது தான் அங்கே சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி துர்ச்செயல்களை செய்யக்கூடிய அகங்காரமாக இருந்தால் அந்த அகங்காரத்தை நாம் தூரம் நிறுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால தான் முன்னாடியே சாமி வந்து இதை பற்றி பேசும்போது, பிராமணன் தொட்டால் குளிக்கணுமா? வேண்டாம். ஒரு சத்திரியன் தொட்டால் குளிக்கணுமா? வேண்டாம். வைசியன் தொட்டால் குளிக்கணுமா? வேண்டாம். சூத்திரன் தொட்டால் ஆமாம் குளிக்கணும் அப்படின்னு சீடன் சொல்லும்போது சாமி அதை அக்செப்ட் பண்ணுறாரு. ஆமாம் கரெக்டு தான், குளிக்கணும், அவரை தூரம் நிறுத்தது சரிதான், ஆனால் நீர் கருதியபடி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நாம் வெளியில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு சூத்திரர்கள்னு சொல்லி ஒரு இனத்தினுடைய பெயர்களை அவங்களுக்கு வச்சு அவங்கள ஒரு தன்மையாக நாம் அவங்கள வழி நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி தான் அவங்கள தள்ளி நிறுத்தணும்னு நினைக்கிறோம். இங்கே சூத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடியது அகங்காரம். அது துர்குணங்களை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நகர்த்தி வைக்க வேண்டிய ஒரு வேலையில் தான் இருக்குது. அதை தள்ளி வைக்க வேண்டிய அவசியத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரமானது அது கெட்ட செயல்கள் புரிவதற்கு போகிறதா இருந்தால் அந்த அகங்காரத்தை தள்ளி நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் சூத்திரர்கள் தொட்டால் தள்ளி நிறுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சாமி அதை அக்செப்ட் பண்ணுறார். அப்போ உண்மையாகவே சூத்திரனுடைய வேலை என்ன? இப்போ இருக்கக்கூடிய சூத்திரனாக இருக்கக்கூடிய நம்முடைய அகங்காரம் என்ன பண்ணுது? இந்த உடம்பையும் மனசையும் கெடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருக்குது. சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருக்குது. சத்தியத்தை நம்மளே நிலைநிறுத்த முடியாமல் அதை தெரிஞ்சு கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்டது வந்து சூத்திரனுடைய வேலை கிடையாது. இதெல்லாமே அது அகங்காரத்தினுடைய விருத்தினால் ஏற்படக்கூடிய சண்டாளத்தனங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உண்மையாகவே சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் எதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த அதாவது பிராமண பாத சேவை செய்கிறதுக்கு தான் சூத்திரனுடைய வேலை.
இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நாம் என்ன பண்ணிட்டோம், தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பிராமணனுக்கு பாத சேவை செய்யணும் அப்படின்னா பிராமணனுடைய காலடியில் விழுந்து கிடக்கணும், அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், அவனுக்கு அடிமையாக இவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை நாம் இதில் எடுத்துக்கிட்டோம். பிராமணன் அப்படிங்கிறது என்ன, நம்முடைய மனம். பாதம் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஞானேந்திரியங்கள் பற்றி பேசும்போது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், அதில் பாதம் என்பது நம்மளுடைய புருவ மத்தியம், நம்முடைய பிறந்த இடம், அது நம்முடைய சொஸ்தானம். அப்போ இந்த மனமாக இருக்கக்கூடிய பிராமணன் பாதமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்துக்கு போய் சேருவதற்கு யார் உதவி செய்கிறாரோ, யார் அந்த முயற்சி செய்கிறாரோ அவரே சூத்திரன் அப்படிங்கிறது. சூத்திரனாக இருக்கக்கூடிய அகங்காரம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த மனமானது புருவ மத்தியத்துக்கு போய் சேருவதற்கான முயற்சிகளை செய்யணும். இப்போ நாம் இந்த உபதேசத்தை காதால் கேட்டது எதை வச்சு கேட்டோம்னா அகங்காரத்தை வைத்து தான் கேட்டோம். இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய உடம்புல இந்த காதுங்கிறது வேலை செஞ்சதுனால நாம் என்ன பண்ணுறோம், அந்த கதியை நாமளும் உள்வாங்கி அதை எடுக்கிறோம். அதுக்கு இந்த உடம்பு அவசியப்படுது. உடம்பு இயங்கலைன்னா கதி எடுக்க முடியாது. அப்போ இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அகங்காரத்தின் நிமித்தமாக தான் உபதேசத்தை வாங்கின உபதேசத்தை இப்போவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த இதில் அகங்காரத்தினுடைய பங்கு இல்லாமல் நம்மளால் எந்த பயிற்சி செய்ய முடியாது. அப்போ இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த சூத்திரன், இந்த உடம்பு அதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும். அதுதான் அந்த பிராமண பாத சேவை செய்யக்கூடிய நிலைமைக்கு இது முயற்சி செய்கிறதுக்கு வரணும். அப்படி இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய சூத்திரத்தன்மையை வைத்து தான் நாம் இந்த மனமாக இருக்கக்கூடிய பிராமணரை புருவமத்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படி தான் இந்த 4 விதமான வர்ணங்களும் இங்கே உண்டாயிருக்குது. அது ஜீவசக்தியான வாயு அந்த புருவமத்தியத்திலேருந்து சலித்ததுனால தான் அது மனமாகவும் சித்தமாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் ஒவ்வொரு வேலைகளை செஞ்சிட்ருக்குது. அந்த ஒரே வாயு தான் இந்த 4 விஷயங்களையும் செஞ்சிட்ருக்குது. அதனால தான் இங்கே கர்மமாக இருக்கக்கூடிய அந்த வாயுவால் தான் கர்மாணி பிரபபக்தானி ஸ்வாபவ அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம், அந்த கர்மமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவே தான் பிராமணனாகவும் சத்திரியனாகவும் வைசியனாகவும் சூத்திரனாகவும் இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம பிறக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சூத்திரனாக இருக்கிறோம். பிறக்கும் போது உடம்போடு வந்துட்டோம். உடம்பை தவிர நமக்கு ஒன்றும் தெரியறதில்ல. அங்கே மனசுனோ ஜீவனோ எதுவுமே தெரியறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கர்மமாக இருக்கக்கூடிய வாயு தன்னுடைய நிலையிலிருந்து தன்னை உயர்த்திக்கிட்டே போகணும். சூத்திரத்தன்மையிலிருந்து வைசியனாகவும் வைசியத்தன்மையிலிருந்து சத்திரியனாகவும் சத்திரியத்தன்மையிலிருந்து பிராமணனாகவும் தன்னை உயர்த்திக்கிட்டே அது வரணும். இப்போ நம்மளுடைய தன்மை சூத்திரனாக இருக்கலாம். நாளைக்கு அது சப்தத்தை தன்னிலே லைக்கு செய்யும்போது, நாம் கிருசின்னு சொல்லக்கூடிய அந்த வாணிபத்தை உள்ளுக்குள்ளரை நிலைநிறுத்தி செய்யும்போது நாம் வைசியனாக உயர்த்தப்படுவோம். அதே ஜீவசக்தியான வாயுவை கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா விருப்பு வெறுப்பாக இருக்கக்கூடிய ராகத்வேஷங்களை நம்ம அறவே ஒழிக்கிறதுக்காக நம்ம எத்தனம் செய்யும் பொழுது நாம் சத்திரியனாகவும் மாற்றமடைய முடியும். அப்படி சத்திரியனாக இருக்கக்கூடியவர் அந்த மனதை அசையாமல் புருவமத்தியத்திலே நிறுத்தி நித்தியானித்திய வஸ்து விவேகம் அடைந்து எது உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது நாம் பிராமணனாகவும் உயர்த்த வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அதுதான் கர்மனா விஜ ஜாயதே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இந்த கர்மத்தினால் நாம் சூத்திரனாக இருந்து பிராமணனாக உயர்த்தப்படுகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ உண்மையிலேயே இந்த ஜீவசக்தியான வாயு புருவ மத்தியத்திலேருந்து சலிக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மனம்னு ஒன்று கிடையாது, சித்தம்னு ஒன்று கிடையாது, புத்தி அப்படின்னு ஒன்று கிடையாது, அகங்காரம்னு ஒன்று கிடையாது. இப்போ தூங்கும்போது நமக்கு மனதை பற்றி எதையுமே ஆலோசிக்க முடியறதில்ல. புத்தியை பற்றியோ சித்தத்தை பற்றியோ அகங்காரத்தை பற்றியோ எந்த நினப்பும் இல்லாமல் தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சக்தி தனக்குள்ளாரே அடங்கி இருந்ததுனால. எப்போ அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி வெளியில் வியாபிக்குதோ அப்போ தான் அந்த ஜீவனானது வெளியில் வியாபிக்கும் போது, வாயுவாக வெளியில் வியாபிக்கும் போது, பரவும் போது அப்போ தான் இந்த 4 விஷயங்களுமே உண்டாகுது. ஆனால் உண்மையிலேயே இது நிஜத்தில் இல்லை. இதெல்லாமே இந்த மாயையாக இருக்கக்கூடிய சக்தியினால் உண்டாக்கப்பட்டது. நம்ம வெளியில் பார்க்குறது எல்லாமே சாமி சொப்பனம்னு சொன்னார் இல்லையா, அந்த சொப்பனத்தில் நிகழ்வது தான் இந்த 4 விஷயங்களுமே. மனமாகட்டும், சித்தமாகட்டும், புத்தியாகட்டும், அப்புறம் வைசியனாகட்டும், இந்த 4 விஷயமே இதெல்லாமே அந்த சொப்பனத்தினால் உண்டாக்கக்கூடியது. இது நிஜம் கிடையாது. அதனால் இந்த ஜாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 விஷயங்களும் உண்மையிலே கிடையாது. அது
ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் சாமியினுடைய கருத்தாக இருக்குது. அது வெளிப்படும் போது நம்மளுடைய சக்தி சலித்து அந்த மாயைங்கிற நிலைமைக்கு வர்றதுனால அது 4 நிலைகள் அடைஞ்சு வந்திருக்குது. எப்போ நாம் தன்னில் தானே இந்த சக்தியை அடக்கி நிறுத்துகிறோமோ அப்போ இவங்க இந்த 4 விஷயங்களுமே நமக்கு இருக்க போகிறது கிடையாது. அதனால் இதை வெளியில் வியாபிக்கும் போது உண்டாகக்கூடியது, இதை நாம் கவனிக்க வேண்டியது கிடையாது. எப்போ நாம் தன்னைத்தானே அறிகிறோமோ அப்போ நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். அதுலேயும் இந்த அத்தியாயத்தில் எனக்கு ரொம்ப யோசிக்கும் போது நான் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிராந்த விருத்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பைத்தியக்கார செயல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். வெளியில் நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே பைத்தியக்கார செயல்கள் தான், அதை நாம் விட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது தான் சாமி சொல்லக்கூடியது. ஏன் இதை அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த பைத்தியத்தோட நம்மளை கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த பைத்தியத்துக்கு தான் யாருன்னு தெரியாது. அது ஏதோ ஒன்று தான் தான் இது அப்படிங்கிறத கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அது எதையோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் நினச்சிட்ருக்கோம். அதனுடைய உண்மை நிலை என்னன்னே அறிய முடியாத நிலமையில தான் இந்த பைத்தியங்கள் எல்லாமே இருக்கும். அதனுடைய அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, கூட பிறந்தவங்க யாருன்னு தெரியாது, கூட இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் மறந்து போய் அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த உலகத்தில் நாம் சம்மந்தப்படவே மாட்டோம். அந்த மாதிரி தான் இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, நம்மளுடைய உண்மையான நிலையை மறந்து நாம் ஒரு கற்பனையில் இருக்கிறோம். இந்த உடம்பு தான் நாம், இந்த மனசு தான் நாம், இந்த புத்தி தான் நாம், இந்த அகங்காரம் தான் நாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு தனி உலகத்தில் ஒரு கற்பனையில் நாம் இருக்கிறோம். இதைத்தான் சாமி பைத்தியக்கார செயல்கள்னு சொல்கிறார். ஒரு பைத்தியம் பிடிச்சவங்க எப்படி தன்னிலை மறந்து இருக்கிறாங்களோ அதுபோல் நாமளும் தன்னுடைய உண்மையான நிலையை மறந்து இருக்கிறோம். எப்போ இந்த பைத்தியக்கார செயல்களெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறோமோ அப்போ தான் தன்னைத்தானே அறிய முடியும். அதுதான் கைவல்யம், அதுதான் விடுதலை, அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த 4 வர்ணங்களை வச்சுக்கிட்டு இங்கே நாம் மறுபடியும் சண்டை போட்டுருக்கிறத விட்டுட்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய சொப்பனத்தில் நடக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள், உண்மையல்லாத 4 விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இங்கே சண்டை போட்டுட்ருக்கிறத விட்டுட்டு அவனவனுக்குள்ளார சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி செஞ்சோன்னு சொன்னால் இந்த 4மே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே சாமி சொல்லக்கூடிய வகையில் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது உண்மையிலே அப்போ நாம் யார்? நாம் சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 நிலைமைகளுக்குமே ஒவ்வொருவருக்குள்ளாரையும் இருக்கவே செய்யுது. ஒவ்வொருவருக்குள்ளாரையும் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்குது. அப்போ எல்லாருமே இந்த 4 நிலைகளையும் சுமந்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம மாயையில் இருக்கும்போது 4 வர்ணத்தவர்களாகத்தான் இங்கே நம்ம செயல்பட்டுருக்கிறோம். அதனால் ஒரு வர்ணத்தை நாம் இங்கே இதுதான் என்னுடைய வர்ணம்னு இங்கே அடையாளப்படுத்திக்க முடியாது. ஒன்று நசிஞ்சால் இந்த 4மே நசிஞ்சு போகும். இதில் 1 நசிக்கலாம், 2 பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. வெளியில் வந்தால் 4மே வரும், உள்ளுக்குள்ளே போயிட்டால் 4மே காணாமல் போயிடும். அதனால் இது எங்கேருந்து உண்டாச்சோ அங்கேயே இந்த 4மே காணாமல் போயிடும். அதனால் இது உண்மையிலே ஜாதிங்கிறது பிறப்புனால் வர்றதோ இது நம்மளுக்கான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியதோ கிடையாது. அவனுடைய ஜீவசக்தியான வாயு அது எந்த வகையில் செயல்படுதுங்கிறத பொறுத்து அது அங்கே நடந்துகிட்ருக்குது. அதனால் நம்மளுடைய வேலை, இந்த பிராமணனுடைய வேலை தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள் நிலைப்பெற செய்கிறது தான். சத்திரியனுடைய வேலை ராகத்துவேஷமாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை வேரோடு அறுக்கிறது தான். வைசியனுடைய வேலை சப்தத்தை தன்னிலே நிலைநிறுத்தி வைக்கிறது தான். சூத்திரனுடைய வேலை அது பிராமண பாத சேவைன்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியத்துக்கு மனதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்கிறது தான். அப்போ இது எல்லாமே உள்நிலை பயணத்தை சார்ந்தே இருக்கிறதுனால நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ஜாதிகளை நம்ம கணக்கு பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச வகையில் நான் உங்களோட இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா, இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்கள், பூசாரிகள்லாம் வேற ஆள்ல அந்த ஸ்கின் டச்சை ஒதுக்குவாங்க, பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. பட் பிராமணர்லாம் வேதம் படிச்சவங்கன்னா அந்த வேதோட மூலக்கூரை உடல், மனம், புத்தி நம்ம இல்லை, ஆத்மா அப்படின்னு சொல்லுது. அப்போ மற்றவங்கள பார்த்தாலும் அவங்க ஆத்மான்னு தானே பார்க்கணும், அதை பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன் அந்த சரீரம் சம்மந்தப்பட்டே பார்க்குறாங்க? இப்போ நம்ம புஸ்தகத்தை வெறும் படித்தா மட்டும் நமக்கு அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தெரிஞ்சிடாதீங்க. ஆமாம், அது தியரட்டிக்கல் நாலேஜில் அது வராதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு ஒன்று வேணும். நீ இந்த கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நாம் சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் தான் அதை செஞ்சேன்னு சொல்கிறது இல்லையா?
ஒரு ம், பெருமைன்னு ம். வரும்போது ஆமா நான் தான் செஞ்சேன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறது இல்லையா? அதான். ம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே என்ன சொல்லிடுவோம், கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லிடுவோம். ஆமா, ஆனா ஒரு அதிர்ஷ்டம் வரும்போது என்னுடைய பிரதிபலன் தான் அது அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஆமா. இப்படி மாறி மாறி நாம அந்த சுச்சுவேஷன் தகுந்தபடி பேசிட்டு தான் இருக்கிறோம். ம், அதனால அது வந்து நாம உண்மையாவே அந்த அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்க என்ன நடந்தாலுமே அது ஈஸ்வரனால உண்டாகக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி ம். அவங்க அப்படிதான் நம்புவாங்க. ஆமா. இந்த இப்போ பைபிள்ல கூட ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ம், அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அவர் என்ன ம், நடந்தாலுமே அது ஆண்டவனுடைய செயல் தான் சொல்லிட்டே இருப்பார். ம், அதை சோதிக்கணுங்கிறதுக்காகவே இந்த சாத்தான் என்ன பண்ணுன்னா கடவுள்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரும். நான் அவனை சோதிக்கலான் இருக்கிறேன், நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு. எதுக்கு ம், எதுக்கு வேண்டாத ஒரு பரீட்சை, அவன் எதுக்கும் அஞ்ச மாட்டான், அது வேஸ்ட்டு தான் ம், அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் அவனை சோதிச்சு பார்ப்பேன் அப்படின்னு. சரி போய் செய் அப்படின்றவர். ம், அவனுடைய ஆஹ், மகன்கள் எல்லாம் கொன்றும். ம், அப்பவும் வந்து அது எல்லாம் ஆண்டவனுடைய செயல் தான் சொல்லுவார். அவனுடைய ம், பயிர்களெல்லாம் நாசமாயிரும். அப்பவும் ஆண்டவனுடைய ம், செயல் தான் அப்படின்றவர். அவங்க பொண்டாட்டி இவன் கூட இருக்கிறது, இவன் பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிடும். அப்பவும் அதுவும் ஆண்டவனுடைய செயல் தான்ட்டே இருப்பார். ம், ம், ஏன்னா அவர் அதை உணர்ந்ததுனால தான் அவர் எந்த நிலையில இருந்தாலும் தன்னை மாறாமலே இருக்கிறார். ம், அவ்வளோ ம், ஐஸ்வர்யவானா வாழும் போதும் எல்லாமே ஆண்டவன் செயல் தான் சொன்னவர், ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆகி அவருக்கு வியாதி வந்துடும். குஷ்டரோகம் வந்து இந்த கீழே ம், கிடக்கிற அந்த ஆஹ், தொட்டாங்குச்சி எடுத்து கீறிட்டு இருப்பார். உடம்புல அவ்வளோ எரிச்சலும் அவ்வளோ ஒரு இது இருக்கும். அப்பவும் இதுவும் ம், ஆண்டவனுடைய செயல் தான் சொல்லிட்டே இருப்பார். அப்போ ம், உச்சத்துல இருந்தாலும் அவர் அதே நிலைமையில் இருக்கிறாரு, கீழே போனாலும் அதே நிலைமையில இருக்கிறாரு. ஸோ ம், இந்த நிலைமையில இருக்கிறவங்க வந்து அது அனுபவத்துல வராம அவங்கனால அதை செய்ய அப்படி ஒரு நிலைமையில இருக்க முடியாது. நம்மளா இருந்தோம்னா ஏன் ஆண்டவரை இப்படி சோதிக்கிற ஆமா, ஆமா. அப்படின்னு ஏதாவது ம், ஒரு கஷ்டத்தை நம்ம உண்டு பண்ணிடுவோம். ம், நமக்கு ம், வசதி வந்துருச்சுன்னு சொன்னா நாம எல்லாமே ஆண்டவனுடைய செயல் தான் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். அவனுடைய ம், புத்தினால அவனுடைய அறிவுனால உண்டாக்கப்பட்டதுன்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ம், அப்படி அந்த அனுபவத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை அவங்க மாறவே மாட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. ஆமா. அனுபவம் இல்லைன்னா வெறும் தியரிட்டிக்கலா ம், மட்டும் நாம காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவழிக்குன்னு சும்மா படிச்சு வச்சுட்டோம். ம், நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த வாசகம் நமக்கு மறந்து போயிடும். ம், ம். ஆனா அது ப்ராக்டிக்கல் நாலேஜா இருந்துச்சுன்னா அங்கேயும் இந்த வாசகம் வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கும். ஆமா, ஆமா. அதனால இந்த நீங்க சொன்ன அந்த ம், பிராமணர்கள் வந்து நீங்க சொல்ற ஆ, அந்த வகையில இருக்கக்கூடிய பிராமணர்கள் வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜா இருந்தாங்க அப்படின்னா ஆமா. அவங்களுடைய ம், செயல்பாடு ஒரு மாதிரியும் அவங்க படிக்கிறது ம், ஒரு மாதிரியும் இருக்கும். எப்போ ஆமா. அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு வர்றாங்களோ அப்போ படிக்கிறதும் செயல்படுறதும் ஒரே மாதிரியே இருக்கும். ம், 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 ம். ஆனா சூதர்கள் கொடுத்த பணமெல்லாம் வாங்கிக்குவாங்க. பணம், காசு ம் அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ம் இப்ப இந்த பைபிள் சொன்ன யோபு அது கரெக்ட் யோபுன்னு கரெக்ட் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட் யோபு தாங்க. கரெக்ட். யோபு தான். ம். ஆமா ஆமா, ஆமா. எவ்வளவு பயங்கரமான கஷ்டம் வரும். ஆனா கூட ஆமா அவர் ஆண்டவன் சைடு தான் சொல்லுவார். ஆமா ஆமா. ம். நன்றி ஐயா. சந்தோஷங்க. ஆத்து நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு பண்ணிடலாங்கய்யா ப்ளீஸ். சந்தோஷங்க. சந்தோஷம். அப்போ நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை சொல்லி இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அது நாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த வித்தை வாங்கினதில் பலன் கிடையாது. ஏன்னா நாம் காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ எந்த ஒரு வேலைகளை செஞ்சு கொடுத்தோ இந்த வித்தையை நம்ம வாங்கலை. இந்த சத்திய வாசகத்தை பிரதிபலனாக கொடுத்துருக்குறோம். இது குரு காணிக்கையாக கொடுத்துருக்குறோம். அந்த குரு காணிக்கை திரும்ப பெறுவது அப்படிங்கிறது வந்து அது குரு சண்டால தனம். அது குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு சண்டால தனமாக இருக்கக்கூடியது. அந்த குரு துரோகம் செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த குரு யார் அப்படின்னா நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய பிராமணன். அந்த மனதிற்கு நாம் துரோகம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மனமாக இருக்கக்கூடிய அந்த பிராமணன் அது புரோகிதராக இருந்து நமக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுக்காது. நம்ம எந்த அளவுக்கு அந்த மனதிற்கு விசுவாசமாக இருக்கிறோமோ, அதுக்கு உண்மையாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது நமக்கு நெருக்கமாக கொண்டு வந்து அந்த ஈஸ்வரனுடைய நிலைமையை நமக்கு காமிச்சு கொடுக்க முடியும்.
அதனால் நாம் இந்த சத்திய வாசகத்தை மீறாமல் பார்த்துக்கணும். எந்த வகையிலுமே இந்த மனமானது சிந்திக்கிறதாக இருந்தாலும் சரி, வாக்காக சப்திக்கிறதாக இருந்தாலும் சரி, சுவாசமாக ஜீவசக்தியான வாயுவை வெளியில் இடுறதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தவிர்க்க செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இது அத்தனை வகையிலையுமே தன்னுடைய ஜீவனை இழக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தன்னுடைய ஜீவனை இழந்து தான் அதை அவரை கவனிக்க முடியாமலே நம்ம செத்து போக வேண்டிய அவசியங்கிறது ஏற்படுது. இதைத்தான் சாமி உள்ளங்கை பாயாசமாக அவர் இதுக்கு முன்னாடி 16வது அத்தியாயத்தில் கூட சொல்லியிருந்தார். ஈஸ்வரனுடைய தன்மையை நம்ம உள்ளங்கையில் கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்ம அதை பருகாமல் இந்த விரலினுடைய ஓரங்கள்லேருந்து வடிஞ்சு வரக்கூடிய வெறும் பாயாசத்தினுடைய நீரை பருகிறதுக்காக வேண்டி கையை திருப்பி அந்த முழங்கை வரைக்கும் ஒழுகிறத அதை போய் நம்ம நக்க போய் அந்த முழு பாயாசமும் கொட்டி தீர்ந்து போயிடுச்சு. முன்னமே அந்த பாயாசத்தை நாம் புசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விரலினுடைய துவாரங்கள் வழியாக கீழே ஒழுகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, நாம் அதை பருகிறதுக்காக அந்த விரலை நம்ம திருப்புறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். அப்போ அது கொட்டியும் போயிருக்காது. நாம் தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஈஸ்வர சக்தி இன்னதுன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிகத்துவமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் அதையே இழந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு கணமும் அதை நம்ம நிறுத்துகிறோம், அதை நம்ம வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், வேறொரு விஷயத்துக்காக வேண்டி இதை நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதை விட வேறொரு விஷயத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். நம்மளுடைய நோக்கம் மோட்சம் தான் அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லாத்தையும் விட நாம் ஜீவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். நம்ம ஜீவனை இழந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த ஜீவனை விடவும் இன்னொரு விஷயம் முக்கியத்துவம் பட்டதுனால தான். அப்போ நமக்கு மோட்சத்தை விடவும் வேற ஒன்று இந்த பந்தத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இதை நாம் சரியாக விசாரித்து அறிந்து எது நாம் சரியான பாதையில் இருக்கணும், இப்போ நாம் என்ன பாதையில் இருக்கிறோங்கிறத எப்போவுமே கவனத்தில் வச்சுருக்கணும். அதனால தான் எந்த ஒரு செயல் செய்யும் போதுமே எது நித்தியம் எது அநித்தியம்ங்கிறத அவர் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் நித்தியமா அநித்தியமா, நாம் செய்ய வேண்டிய இந்த ஜீவனுடைய விரயமானது அது நித்தியத்துக்காக இருக்குதா அநித்தியத்துக்காக இருக்குதா அப்படிங்கிறத அவர் ஆலோசனை செய்ய சொல்கிறாரு. அதை நம்ம சரியாக அந்த புரிதலோடு நம்ம இங்கே நடக்கும்போது தான் நாம் நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். அதுக்கு இந்த சத்தியவாசகம் நமக்கு மறக்காமல் இருக்கணும். சதா அப்பியாசம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளிருந்து வெளியில் போகக்கூடிய ஜீவசக்தியான வாயு அப்படி வெளியில் போகாமல் தன்னிலே நிலை பெறதுக்கான வழிவகையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்கிறதுக்கான நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ தான் உண்மையாகவே எது நித்தியம் எது அநித்தியங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் பயணிக்க முடியும். ஸோ இதை நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம